Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7388824242. இப்படி இந்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் போட்ட காரணம் வேற
இன்னைக்கு அவ்வளவு மின்கட்டணம் உயர்வு, மக்கள் தாக்கு முடிய முடியாத அளவுக்கு மின்கட்டணம் உயர்வு. அது மட்டும் இல்ல, நம் மாநிலத்திற்கு வர வேண்டிய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்த மின்கட்டண உயர்வா அண்டை மாநிலத்துக்கு போய்கிறது. அதை பற்றி எல்லாம் ஒரு கவலையே கிடையாது, அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது. ஒரு பக்கம் வருவாய் அதிகரிச்சிருது. 2020-21 அந்த ஆண்டு இருக்கிற வருவாய் அதிமுக ஆட்சி, 2024-25 திமுக ஆட்சியில் வருகிற வருவாய் ஒப்பிட்டு பார்த்தா 1,36,000 கோடி ஆண்டுக்கு வருமானம் உயர்ந்திருக்குது. அப்ப எது கடன் வாங்குறீங்க? 4,38,000 கோடி 4 வருஷம் கடன் வாங்கிட்டாங்க. இந்த ஆண்டு 1,00,000 கோடி கடன் வாங்குறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு 5 ஆண்டு முடிகிற பொழுது 5,38,000 கோடி கடன் கடன் சுமையில தமிழ்நாடு முடித்து போயிருக்கிறீங்க. ஆக ஒரு பக்கம் வருவாய் அதிகம், ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க. எந்த வண்டிய அதிமுக ஆட்சியில் நிறைய பாடங்கள் கொடுத்தோம், தடுப்பணை கொடுத்தோம், நிறைய கல்லூரி கட்டி கொடுத்தோம், எதுவுமே வரலீங்க. இப்படி எதுவுமே வராத இவ்வளவு கடன் வாங்கி இருக்கீங்க இல்லைங்களா? அதிமுக அரசு வந்த பிறகு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த அரசாங்கம். ஏன்னா எல்லாமே ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரெக்ஷன், இதுதான் திமுக தாரக மந்திரம். எதாவது எதுவுமே கிடையாது. இங்கு மாநகராட்சியில் ஊழல் ஆரம்பிச்சு கடைக்கோட்டையில பஞ்சாயத்து வரைக்கும் கொள்ளையடிக்கிறார். கொள்ளையடிக்கிறதுனாலே இல்ல, தினந்தோறும் கடை வச்சு போட்டு வியாபாரம் பண்ற மாதிரி அவர்கள் இந்த கொள்ளையடிப்பிலே முதல் மாநிலமா இருப்பது தமிழ்நாடு. தையல் கடை பாத்தீங்களா? நமக்கு சகோதரியே நம்ம தையல் கடை வச்சிருப்பாங்க, தையல் மிஷின், அதுக்கும் லைசன்ஸ் வாங்கியும். சலவை கடை, பெட்டி கடை, சின்ன சின்ன பெட்டி கடை கிராமத்துல ரோட்டோ வச்சிருப்பாங்க. கிராமத்துல பாத்தீங்கன்னா பெட்டி கடை, அதுக்கு லைசன்ஸ் வாங்க. அவன் கடையே 10,000 4,000 தான் ஒரு சாமானம், அதுக்கு 250 550,000 வரைக்கும் வரி. இது எங்கேயும் நாட்டு தாக்கணும். இது யார் தான் ஐடியா பண்ணுவாங்க தெரியல. இந்த முதலமைச்சர் ஒன்றுமே கிடையாது, ஒரு பொம்மை முதலமைச்சர். இப்படி யாராவது உருவாக்கலாம் ஒன்றும் தெரியாது. கிராமத்திற்கு முதலமைச்சராக கூட இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியிட மாட்டாங்க. அதோட மோசமான முதலமைச்சர் நீங்க நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். கிராமப்புற மக்கள் இன்னும் பாவம் செய்றாங்க. அவன் கிராமத்தில் வந்தாங்க. ஏன்னா அப்படி கிராமத்தில் இருக்கிற எல்லா கடையும் அப்புறம் சிசிடிவி கேமரா போட்டுருக்கோம். அங்க கேமரா எவ்வளவு விலை இருக்குதோ அதை கடைகளின் முதலீடு இருக்கும். அங்க என்ன சிசிடிவி கேமரா போட்டுருது, அது என்ன ஊழல் நடக்குது, அங்க என்ன ஒரு மிட்டாய் கடை, மிட்டாய் இல்லை அது மாதிரி கொடுப்பாங்க, வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற கிராம மக்கள் அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஏழை மக்களை மாற்றி வைக்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஊர் ஊரா கொண்டு வந்து அட்டை கொடுத்து அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி உங்களோட நீங்க கட்சிக்காரர்கள் பயன்படுத்தி எதுக்கு அரசு பயன்படுத்துற? உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கிறதுக்காக அரசு கொடுத்த வீணடிக்கிறோமா? இது என்ன கொடுத்துருக்காரு? 46 கோரிக்கை, 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குதான். நல்ல வேலைக்கு முதலமைச்சருக்கு தான் தெரிஞ்சிருக்குது. 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவி வைக்கின்ற ஒரு முதலமைச்சருக்கு மக்கள்கிட்ட 46 பிரச்சனை இருப்பதாக இது அடிச்சு அவரே ஒத்துக்கிட்டார். நாம கொடுக்கல, அவர் அடிச்சு கொடுத்த இந்த விளம்பரத்தாளர் அந்த 46 கோரிக்கை அரசு வந்து வீடு வீடா கேட்பாங்க. நீங்க அந்த பிரச்சனை சொன்னீங்களா உடனடியா போய் 45 நாள் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு சொல்லி தீர்வு காண்பாங்க. எப்ப ஆட்சி போகும்போது இது ஒரு கதை இருக்குது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம உடனே ஹாஸ்பிட்டல் செஞ்சு சேர்த்திட்டா வெண்டிலேட்டர் வச்சு உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த அரசாங்கம் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்குது. அந்த வெண்டிலேட்டர் எடுத்தா உயிர் வரும். அந்த மாதிரி 2026 தேர்தலில் மக்கள் மாற்றி இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு பரப்பி மக்களுக்கு வந்து வாக்களை பெறுவதற்காக சாய்ந்த அரசாங்கம் தந்திரமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்கிறாங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட பொய்யான அறிக்கை விட்டு மக்களை ஏமாற்ற தினமும் ஒரு அறிக்கை, தினம் ஒரு அறிக்கை, தினம் ஒரு டாபிக் பேர் இது பேர் வைக்கிறதுல வல்லவர். முதலமைச்சர் பேர் வைப்பதில் வல்லவர். அது ஒன்றிய திறமைப்படுத்த மக்கள் தமிழ்நாட்டில் இப்படிலாம் பாருங்க எப்படி நாடகம். அதோட வெளிநாடு போனார்.
தமிழ்நாட்டுல தொழில் இருக்கிற வெளிநாட்டுல இருந்துச்சு. இவர் வெளிநாடு போய் எதுக்கு போனாலும் தெரியல. இங்க இருந்த சம்பாதிச்ச மரத்தெல்லாம் முதலீடு செய்ய போயிருப்பான்னு நினைக்கிறேன். அது ஏதாவது கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக இங்க இருக்கிற தொழில்கள் அடிச்சு, தமிழ்நாட்டுல தொழில்கள் அடித்து அழைத்து அங்க போய் விருது ஒப்பந்தம் போடுறீங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவைங்களா? அதான் சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் கிடையாது. அப்புறம் இன்னொருத்தர் 10 ரூபாய் விருது ஜெயிக்கும். 10 ரூபா பாலாஜி ஐஎஸ் ஆகிப்பட்டார். 10 ரூபாய்னா எல்லா இடத்துலையும் எழுதுறீங்களா இல்லையா? பாலாஜி தெரியுது. நீங்க டாஸ்மாக் தமிழ்நாடு கூட ஒரு 6000 நிலைக்கு மேல இருக்கு. இதுல எங்க டாஸ்மாக் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் இருக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் கடையில் வந்து மேலத்துக்கு போவதாக பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்துட்டு இருக்குது. இது வெளிப்படையாக தெரிஞ்சுட்டு இருக்குது. அந்த டாஸ்மாக் கடையில் பணிபுரிகின்ற ஊழியர்களே பற்றி பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி நீங்க வந்து கொலையிக்கிறாங்க. வெறும் 10 ரூபாய்னா அப்புறம் மற்ற சம்பாதிப்பா பாருங்க. அந்த அச்சத்தோட போய் இத்தனை பேர் கதவை தட்டுறீங்க, எதுக்கு தட்டுற? நாங்க வந்து முறையாக போய் உள்துறை மந்திரிய நாங்க சந்திச்சு தமிழ்நாடு பிரச்சனை சொல்றோம். அவர்கள் சில பிரச்சனை தீர்வு வச்சாங்க. நீங்க தான் போகவே மாட்டீங்க. நீங்க பாக்கிறதா உங்களுக்கு கசக்குது. ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துருவோம்னா உடனே ஓடி போய் கதவை தட்டுறீங்க. இது நியாயமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த மாடல் 2001 பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? நீங்க போட்டிட்டீங்களே, அண்ணனே சாட்சி. அப்போ பாரதிய ஜனதா அதே கட்சி தானே. இன்றைக்கு பாரதிய ஜனதா தான். வேற பேர் இருக்குதா? இன்னைக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்காது. அன்னைக்கு அப்படியேதான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களெல்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்க கூட்டணி வச்சா பரவாயில்ல. கேவலமா இல்ல. இது ஒரு ஜனநாயக நாடுங்க. நீங்க அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லல. அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த கட்சி கூட்டணி அமைக்கும். அதுல இருந்து போய் தவறான கருத்து, அவதூறான கருத்தை பரப்பி அரசியல் ஆதாயம் தேட திமுக முயற்சி செய்து ஒரு காலம் முடிக்க நடக்காது. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கூட்டணி பலவாய்ந்த கூட்டணி. அண்ணா சுகா பாரதிய பலவாய்ந்த கூட்டணி. எங்களுடைய கூட்டணி தான் 100% தமிழகத்தில் வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பருவமழை எல்லா இடத்துலயும் பெய்து இருக்குது. பருவமழை பெய்து இருக்குது. இந்த நேரத்தில் தான் டெல்டா மாவட்டத்தில் வந்து அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைக்கு நடவு செய்வாங்க. நெற்பை நடவு செய்கின்ற காலகட்டம். இதுல விவசாயிகள் அங்க தொடக்க வேளாண் கூட்டுறவுல போய் பயிர்க்கடன் பெறுவாங்க. அதுக்கு ஒரு தந்திரமா திமுக அரசாங்கம் எடுத்து சிவில் ஸ்கோர் அதுல வந்து நிறைய டாக்குமெண்ட் வாங்கணும். நிறைய பேங்க்ல போய் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் அத்தாச்சி அதுக்கு தகுந்த கிளீன்ஸ் வாங்கி வந்து கொடுத்தாதான் லோன் கொடுப்பது ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு விவசாயிகள் அலக்கழித்தாங்க. நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு போனேன். எல்லா மாவட்டத்திலும் எல்லா விவசாயிகளும் விவசாய பிரதிகளும் சொன்னாங்க. அதை வைத்து பாரத பிரதமர் கடிதம் கொடுத்தேன். என்னங்க நீங்க டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் தான் அப்படி செய்யுதுன்னு சொல்லி தவறான தரப்பு போயிட்டாங்க. உடனே நேற்றைய தினம் அது ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க. அந்த நேற்றைய தினம் உடனே திமுக அரசாங்கம் ஏற்கனவே என்ன முறையில பயிர்க்கடன் பெற்றீங்களோ அதே முறையை பின்பற்றலாம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவசாயிகள் பிரச்சனையை முன்னிறுத்தி செய்த காரணத்தினால் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு திருச்சிக்கு வந்த பொழுது நான் நேரடியாக கொடுத்திருக்கிறது. இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சுட்டாங்க. ரத்து செஞ்சுட்டு நீங்க பழைய மாதிரியா பயிர்கள் வரலாற்று அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து அடுத்த ஆண்டு 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி போட்டியிடுகிற வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு
பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சில திட்டங்கள் இந்த பகுதியில் நிறைவேற்றுகிறோம். ஏன்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் போன இடத்துலதான் பேசுவது அதிமுக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி இருந்தாச்சு என்று ஒரு தவறான செய்தியை பரப்பி வராரு. அதெல்லாம் இல்ல. 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுறேன். காரைக்குடி நகராட்சி சிறப்பு நிலை நகராட்சி தரம் உயர்த்தப்பட்டது. காரைக்குடி நகராட்சிக்கு 60 கோடி மதிப்பில் சாலை அமைக்கப்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலதான் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில்தான் இந்த சிவகங்கை மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது. காரைக்குடி மாவட்ட அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது. மதுரை முதல் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி வழியாக காரைக்குடி வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது. திண்டுக்கல் திருப்பத்தூர் வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது. காரைக்குடி நீர் ஆதாரமான சம்பை ஊட்டிலிருந்து நகராட்சிப்பட்ட பகுதியில் குடியிருப்புகளாக அனைத்தும் சுமார் 12 கோடியில் மாற்றப்பட்டது. கழக ஆட்சியில் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. காரைக்குடி மாவட்ட பதிவுத்துறை அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், புதிய மாவட்ட நூலகம், மாவட்ட சுற்றுலா மையம் அமைத்து கொடுக்கப்பட்டது. தேவப்பட்டை நகரில் 15 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. தேவப்பட்டை நகரில் சுமார் 40 கோடி மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம் மற்றும் சாலை அமைக்கப்பட்டது. தேவப்பட்டை ஒன்றிய பகுதியில் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஊரக மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில சுமார் 1500 கோடியில பல்வேறு பணிகள் நடைபெற்றன. காரைக்குடியில 5 நகராட்சி முகங்கள் அமைக்கப்பட்டது. இத்தனையும் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில நிறைவேற்ற பணிகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அடுத்த 8 மாத காலம் தேர்தல் இருக்குது. திராவிட முன்னேற்ற இருக்கிற கூட்டணிகள் அங்கேயும் இருக்குமோ இருக்காத என்ற தெரியாத